Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to our channel Nilavin Payangal. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ சுண்டக்காய் சாதம். அதற்கு தேவையான பொருட்கள் சுண்டக்காய் 1 கப், பெரிய வெங்காயம் 1, பழுத்த பெரிய தக்காளி 2, பூண்டு 10 இருந்து 15 பல், உதிரியான சாதம் 1 கப், சோம்பு 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கல்பாசி சிறிதளவு, காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் தாளிப்பதற்கு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் சோம்பு, கடுகு, கல்பாசியை 1 by 1 சேர்த்து பொரிய விடுங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. பூண்டை 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாம் பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்த பிறகு அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூளை சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 30 செகண்டில் எண்ணெயில் மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை நாம் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி தெளித்து சுண்டைக்காயை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. சுண்டைக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நாம் கட் பண்ணும்போதே அரிசி கலநீர்லேயோ இல்லைன்னா மோர் தண்ணியிலையோ நம்ம கட் பண்ணி சேர்த்தா சுண்டைக்காய் கருத்து போகாது. சுண்டைக்காய் நல்லா வெந்த பிறகு நாம் சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி கலந்து எடுத்தால் நம்மளுக்கு சுவையான சுண்டைக்காய் சாதம் ரெடி. சாதம் ரொம்ப உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலவின் பயணங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிலவின் பயணங்கள் தொடரும்.